காதலும் பகையும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? வாங்க, ஷேக்ஸ்பியரோட புகழ்பெற்ற ரோமியோ ஜூலியட் கதையை விரிவா பார்க்கலாம். பகைக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ரெண்டு இளம் காதலர்களோட சோகமான கதை தான் இது. நம்ம கதை இத்தாலியோட அழகான வெரோனா நகரத்துல தொடங்குது. ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மாண்டேக் கேபுலெட், இந்த ரெண்டு பெரிய குடும்பத்துக்கு நடுவுல பல வருஷமா தீராத பகை. இந்த டென்ஷனுக்கு நடுவுல கேபுலெட் வீட்ல ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. ஒரே பாட்டும் கூத்து தான். மாண்டேக் குடும்பத்து பையன் ரோமியோ யாருக்கும் தெரியாம அந்த பார்ட்டிக்குள்ள நுழையறான். அங்கதான் எல்லாம் மாறிச்சு. அவங்க ரெண்டு பேரும் எதிரி குடும்பம்னு தெரியாமலே பேசிக்கிறாங்க. பார்த்த மாத்திரத்திலே காதல். அதே ராத்திரி அந்த ஃபேமஸான பால்கனி சீன்ல ரெண்டு பேரும் தங்களோட காதலை சொல்றாங்க. தங்களோட காவல் இந்த பகைய முடிவுக்கு கொண்டு வரோன்னு நம்பினாங்க. ஒரு பாதியாரர் உதவியோட ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திடீர்னு நடந்த ஒரு தெருச்சண்டை அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்திருச்சு. ஜூலியட்டோட கசின் ரோமியோட ஃப்ரெண்டை கொன்னுடுறான். கோபத்துல ரோமியோ அவனை பழிவாங்கிறான். இந்த கொலைக்காக ரோமியோவை ஊரை விட்டே துரத்திறாங்க. ஜூலியட்டை விட்டு பிரிக்கப்படுறான். ஜூலியட் சோகத்துல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா பாரிஸ்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. வேற வழி இல்லாம ஜூலியட் பாதிரியார்கிட்ட உதவி கேட்கிறா. அவரும் செத்து போன மாதிரி நடிக்க ஒரு ஐடியா கொடுக்குறார். ஜூலியட் தைரியமா அந்த தூக்க மருந்து குடிச்சிடுறா. ஆனா பிளானோட முக்கியமான ஒரு விஷயம் சொதப்பிடுச்சு. அந்த பிளானை பத்தின மெசேஜ் ரோமியோவுக்கு போய் சேரவே இல்லை. ஜூலியட் உண்மையிலேயே செத்துட்டான்னு தப்பான நியூஸ் கேட்கறான். காதல் போயிடுச்சுன்னு நம்பி மனசுடைஞ்ச ரோமியோ விஷத்தை வாங்கிட்டு வெரோனாவுக்கு திரும்புறான். ஜூலியட்டோட கல்லறைக்கு போய் அவ பக்கத்திலேயே விஷத்தை குடிச்சு இறந்து போறான். சரியா? அப்போ ஜூலியட் கண்முழிச்சு பாக்குறா. ரோமியோ பக்கத்துல இறந்து கிடக்குறான். அவன் இல்லாம வாழ முடியாதுன்னு அவனோட கத்தியை எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறான். தங்களோட பிள்ளைகளை இழந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு குடும்பத்துக்கும் அவங்க செஞ்ச தப்பு புரியுது. அவங்களோட அர்த்தமில்லாத பகை, வெறுப்பு, தப்பான புரிதல், இது எல்லாம் தான் இந்த அழிவுக்கு காரணம். ரெண்டு குடும்பமும் பகையை கைவிட்டு ஒன்னு சேர்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த விலை ரொம்ப அதிகம். அவங்களோட காதல் குடும்பங்களோட பகையை ஜெயிச்சிருக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கும் பதில் இல்லாத கேள்வி.